ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நாளைக்கான எக்ஸாம்ஸுக்கு எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்க. இன்னுமே சில பேர் படிச்சுட்ருப்பீங்க. அண்டு இந்த பேராகிராஃபு, சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபு, ப்ரோஸு, போயமு, பொய்டிக் லைன்ஸ் எல்லாருமே நிறைய எழுதிடுவீங்க. எல்லாருமே எல்லாத்தையும் எழுதிடுவீங்க. ஆனால் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராமரில் தான் நிறைய மார்க்ஸ் போகுது. ஸோ அந்த வகையில் அந்த இங்கிலீஷில் கொஸ்டின் பேப்பர் வைஸாக இது வரைக்கும் 10 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸை மட்டுமே அனலைஸ் பண்ணி அதோட ஆன்சர் கீயை கம்பைன் பண்ணி நான் கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப்பில். இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாத்தையுமே நீங்கள் படிங்க. ஒன்று கூட விடக்கூடாது. இன்றைக்கி நைட்டு ஒரு 1 ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பிடிஎஃபை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இதிலிருந்தே கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாமினேஷன்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நிறைய கொஷின்ஸ் இதிலேருந்து வரத்துக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். ரிவிஷன் 2, ஃபஸ்ட் ரிவிஷன், ஹாஃப் இயர்லி எல்லாத்துலேயுமே கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். பப்ளிக் எக்ஸாம்ஸையும் சேர்த்து தான் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டு டே நீங்கள் இந்த லாஸ்ட் டைம் கிரிட்டிக்கலான டைமில் நீங்கள் இந்த ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் இதை பார்த்து ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இதிலிருந்து கண்டிப்பாக எக்ஸாமினேஷனில் கேட்பாங்க. நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போடுறாங்க, நிறைய பார்த்துட்ருப்பீங்க. எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நாளைக்கு இதிலிருந்து நிறைய கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எங்கள் அகாடமியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே மாடல் டெஸ்ட்டில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. பட் இந்த கிராமர்ஸில் தான் நிறைய ஃபுல் மார்க்ஸ் வரத்துக்கு மிஸ் ஆகுது. ஸோ சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், புக் பேக்கில் இருக்கிற சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கூல்லையோ சரி, நீங்கள் படிக்கிற அகாடமிலேயோ கொடுத்துருப்பாங்க, அதையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ரிவிஷனுக்காக, லாஸ்ட்டு ஃபைனலாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் முடித்ததுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி ஒரு ரிவிஷனுக்காக இந்த நைட்டு எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதிலேருந்து நிறைய கேள்விகள் வரும். ஓகேங்களா? இதில் வெறுமனே அந்த 1லேருந்து 14 கொஸ்டின்ஸில் இருக்கிற 1 மார்க்ஸும் அதோடு சேர்த்து ஸ்பாட் தி எரர்ஸு, அந்த 2 மார்க்ஸில் இருக்கிற கேள்விகள்லாம் இருக்க பாருங்கள். அதாவது அதர் வாய்ஸ், சேஞ்ச் தி அதர் வாய்ஸு, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சு, பங்க்சுவேஷன்ஸு, இந்த மாதிரி 2 மார்க்ஸில் இருக்கிற கிராமரும் ஸ்பாட் தி எரர்ஸும். நிறைய பேர் ஸ்பாட் தி எரர்ஸ் அட்டன் பண்ணுறீங்க. ஏன்னா டைம் மிச்சம் பண்ணுறதுக்காக. ஏன்னா நோட் மேக்கிங் எழுதுனா கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் ஆகும் அந்த செக்ஷன்ஸில். அதில் ஸ்பாட் தி எரர் எழுதிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த ஸ்பாட் தி எரர் எழுதிடலாம், கரெக்டாக கிராமர் தெரிஞ்சால். ஸோ அந்த ஸ்பாட் தி எரர்ஸுமே நிறைய ரிப்பீட்டடாக தான் கேட்பாங்க. நீங்கள் ஒரு தடவை கிளான்ஸ் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஸ்பாட் தி எரரில் ஹீ ஹேஸ் கிரே ஹேர்ஸ். இப்போது ஸ்பாட் தி எரரில் மேக்ஸிமமாக ஒரு 4 டைப் தான் கேட்பாங்க. ஒன்று சிங்குலர் ப்ளூரல் இருக்கும், இல்லைனா வேர்ப் சேஞ்சஸ் இருக்கும், ஆர்டிக்கல் சேஞ்சஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த டென்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ இதில் வந்து சிங்குலர் ப்ளூரல் இருக்க பாருங்கள். ஈ ஹேஸ் கிரே ஹேர்ஸ். ஹேர்ஸ் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்மேஷனில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் ஹேர் அப்படின்றது தான் ப்ளூரலே. அதனால் ஆன்சர் வந்து ஈ ஹேஸ் கிரே ஹேர். ஐ ஆம் ஆப்சண்ட் எஸ்டர்டே. அப்போ நேற்று அப்படின்றது ஆம் வரக்கூடாது, ஐ வாஸ் ஆப்சண்ட் எஸ்டர்டே அப்படின்னு வரும். ஸோ இது டென்ஸ் சேஞ்ச். மை அங்கிள் இஸ் ரிச்சஸ்ட் மேன் இன் த வில்லேஜ். ரிச்சஸ்ட்டுன்னு வரும்போது அதுக்கு முன்னாடி த வரணும். மை அங்கிள் இஸ் த ரிச்சஸ்ட் மேன் இன் த வில்லேஜ். இஃப் யூ ப்ளே வெல் யூ வுட் வின் அப்படின்றது இஃப் யூ ப்ளே வெல் யூ வில் வின். வுட் அப்படின்றது வராது. நீ விளையாடுனா நடக்க போகிறத சொல்கிறாங்க, அதனால் வுட் வராது, வில் தான் வரும். ஐ ப்ரிஃபர் மேங்கோஸ் தேன் கிரேப்ஸ்னால் ஐ ப்ரிஃபர் மேங்கோஸ் டூ கிரேப்ஸ். ஸோ 2 கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல தேன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக 2ன்னு போடுங்க. சில நேரங்களில் எரர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய தெரியலை, ஒரு 2-3 தான் தெரியுதுன்னா தயவு செஞ்சு அட்டன் பண்ணாதீங்க. பேலன்ஸ் இருக்கிற அந்த ரிப்போர்ட் ரைட்டிங்கு, பிக்சர் ரைட்டிங்கு, நோட்டீஸ் ப்ரிப்பரேஷனு, லெட்டர் ரைட்டிங்கு, நோட் மேக்கிங் அதை எழுதிட்டு போயிடுங்க. ஸ்பாட் எரர் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிராமரில் நல்லா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னா மட்டும் எழுதுங்க, அதர்வைஸ் நீங்கள் எழுதாதீங்க. ஓகேங்களா? இது என்னோடய அட்வைஸ். ஸோ ஸ்பாட் தி எரர் தாண்டி அந்த பொயட்டிக் லைன்ஸில் பேராகிராஃப் ஒன்று எழுதுவீங்க, அதாவது போயம் பேராகிராஃப் எழுதுவீங்க. அதோடு சேர்த்து அந்த ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸும் கேட்பாங்க. ஸோ இந்த வி வேர், வி கேன் புல், ஹால், புஷ், லிஃப்ட் அண்ட் ட்ரைவ், இந்த மிஷின்ஸில் இருந்து, ஓகேங்களா, சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ் அந்த போயம்லேருந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சப்போஸ் அந்த ரைமிங் ஸ்கீம் மட்டும் எனக்கு ரைமிங் வேர்டோ ரைமிங் ஸ்கீம் அதெல்லாம் எழுதிடுறேன் சார், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் எனக்கு மிஸ் ஆகுது, அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னா நான் சில டிப்ஸ் வரேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற போயம் லைன் பாருங்கள். லெட் அஸ் லேர்ன் டு வாக் வித் அ சிம்பிள் எ சாங், நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்திங் கோ ராங், அண்ட் தென் த ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள் வில் நெவர் பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். இதில் வந்து ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ்லாம் தெரியும். ரைமிங் வேர்ட்ஸ்னால் சாங், ராங்கு, ஹம்பிள், கிரம்பிள். அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ்னால் ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே சேமாக வரணும். என்னென்னலாம் ஃபஸ்ட் லெட்டர் வருது, எத்தனாவது, ஃபஸ்ட் லைனில். இதில் லேர்ன் டு வாக் வித் அ சிம்பிள் சாங், சிம்பிள் சாங். ஓகேங்களா? வாக்கு வித் அது கூட எழுதலாம். ஸோ சிம்பிள் சாங் அப்படின்றது இதில் அலிட்ரேஷன் வேர்ட்ஸ்.
அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தேர்ட் லைனில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஆர் ஸ்டேஷன் ஹை ஆர் அம்பிள். ஹை உயரமும் ரொம்ப கீழ்மையும், அப்போ ரெண்டுமே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்களா. இது பேர் வந்து ஆக்சிமோரான் சொல்லுவாங்க, இல்லைனா கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட் அப்படின்றத சொல்லுவாங்க ஆக்சிமோரான். ரைமிங் ஸ்கீம் நமக்கு தெரியும். சாங்கு ஒரே சென்டென்ஸில் வர்றதுனால ஏஏபிபி அப்படின்னு எழுதலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஆஸ் லைக் இருந்துச்சுன்னா சிமிலி போடுங்க, ஆப்போசிட் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஆக்சிமோரான் போடுங்க. ஒரு பர்சனை ஒரு நான் லிவிங் திங்ஸை வந்து ஒரு பர்சனாக சொல்கிறாங்கன்னா பெர்சானிஃபிகேஷன் போடுங்க. இமேஜினேஷன் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா மெட்டாஃபர் போடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இருக்கிறது தெரிஞ்ச அது வச்சே நமக்கு எழுதிடலாம், நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் இதில் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தவிர பேலன்ஸ் எழுதுனீங்கன்னா இங்கே 4 மார்க் கிடைக்கும், கண்டிப்பாக 4 மார்க் கிடைக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் எழுதுங்க. ரொம்ப வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே இது எழுதுங்க. பேராகிராஃபில் முட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் தான் போகும், எல்லாத்தையும் எழுத முடியாது. ஸோ ஸ்பாட் எரர்ஸும் அதே மாதிரி தான். ஃபுல்லாக நீங்கள் மேக் நோட்ஸில் லெட்டர் ரைட்டிங்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களால் டைம் அதிகமாக போகும். மற்ற சப்ஜெக்ட்ஸில் மற்ற சாப்டர்ஸை மற்ற செக்ஷன்ஸை பார்க்காத மாதிரி ஆகிடும், விடுற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிராமர் நல்லா தெரிஞ்சவங்க கண்ணை மட்டும் ஸ்பாட் எரர்ஸ் எழுதுங்க. ரொம்ப ஈஸி தான். இதில் நிறைய ஸ்பாட் எரர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு ரிப்பீட்டேஷனில் நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஆன்சர்ஸ்னால் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக எழுதியிருக்கிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க்கு மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ரீஅரேஞ்சு கண்டிப்பாக எழுதணும். இந்த 2 மார்க்ஸ்லலாம் ரீஅரேஞ்ச் எழுதுவீங்க. பஞ்சுவேஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பஞ்சுவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பஞ்சுவேஷன்ஸில் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் எப்பயுமே இருக்கும். ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் மாற்றுங்க, லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் மாற்றுங்க. அதுக்கு அடுத்தது டைலாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டைலாக்ஸ் டபுள் கொட்டேஷன்ஸ் போடுங்க. நேமு அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த நேமை வந்து கேபிட்டல் லெட்டராக மாற்றுங்க. இந்த 4 ரூல் தான் பஞ்சுவேஷன்ஸில் இருக்குது. மற்றபடி வேறு எல்லாமே ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸு பஞ்சுவேஷன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ரீஅரேஞ்ச் ஈஸியாக தான் இருக்கும், பஞ்சுவேஷன்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். அதர் வாய்ஸ் வந்து ஃபஸ்ட் யூனிட் படித்தாலே போதும், அதுலேருந்து நிறைய கேட்பாங்க. ஃபஸ்ட் யூனிட்லேயே மொத்தமாக 3 டாஸ்கில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 20-25 கிட்டே இருக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். அதை பார்த்தாலே அதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பஞ்சுவேஷன்ஸு ரீஅரேஞ்ச் எல்லாமே எழுதுனா நமக்கு கண்டிப்பாக 6 மார்க் கிடைக்கும். ஸோ இந்த 6 மார்க்கும் ஃபஸ்ட்டு கேட்குற அந்த 14 மார்க்குமே நம்ம ஃபுல் மார்க் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு PDF ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரிங்களா. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் லிங்க் நான் கண்டிப்பாக கொடுத்துருக்குறேன் கீழே. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்குமே யூஸ்ஃபுல் ஆவாங்க. ஸோ ஏன்னா நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு விஷயமுமே அவங்களும் வந்து படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க. காம்படிஷன் இருக்குது தான், பட் உங்களோட திறமையை வச்சு உங்களோட ப்ரெசன்டேஷன் வச்சு நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி அவங்களும் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைங்க. சரிங்களா. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது அப்கமிங் டேஸஸில் மேக்ஸ் சம்மந்தமாக வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எது வேணுன்றதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம். அண்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா மாணவர்களுக்குமே எங்களுடைய நன்றிகள். தேங்க்யூ.